எங்க போனாலுமே கூட்டத்தோடவும் பயத்தோடவுமே இருக்கிற அந்த கிராமத்து மக்கள் அப்படியே சில நாட்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படி போற நிலைமையில 1580வது வருஷம் பீட்டர் ஸ்டம்ப் அப்படிங்கிற ஒரு விவசாயி அந்த கிராமத்துக்கு குடி வராரு. அந்த பீட்டர் ஸ்டம்ப் விவசாயி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செல்வந்தரா இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கை இருக்காது. அந்த கை எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விவசாயம் பண்ணும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அந்த கையை துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா 3 பேர் மொத்தம். அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், அவரோட மனைவி தவறிட்டாங்க. அவருக்கு வேற ஒரு ஊர்ல வேற ஒரு பொண்ணு கூட இல்லீகலா ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிட்பர்க் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பீட்டர் ஸ்டம்ப் அப்படிங்கிற ஒரு மனுஷன் நல்ல மரியாதையை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அதாவது யாரை பார்த்தாலும் பணிவா அன்பா அந்த பணக்கார திமிர் இல்லாம ரொம்ப பணிவா இருக்கிற பர்சனா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு ஓரமா நடந்துகிட்டு இருந்தாலுமே இன்னும் அவர் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்துல கொடூரமான உயிரிழப்பு நடந்துகிட்டே இருக்கு. மக்கள் அதை தாங்க முடியாம என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஓனாய் எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு, அந்த ஓனாய் ரெகுலரா வரத இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஒரு ட்ராப் வைக்கிறாங்க. ட்ராப் வச்சு ஓனாயை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த ட்ராப்லயும் ஓனாய் சிக்கிக்குது அப்படின்னு சொல்லி ஊர் பூரா தகவல் தெரிய வருது. ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இத்தனை நாளா உயிரை கொன்னுட்டு இருந்த அந்த உயிரினம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா போய் பார்க்கறாங்க. அப்படி அந்த ட்ராப்பை பார்க்கும்போது ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதுல என்ன மாட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.